வெல்கம் டு ஜிஜி ஸ்டே புக். இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்டியான வித்தியாசமான அரைச்சி விட்ட பருப்பு ரசம் செய்முறை தாங்க பார்க்க போகிறோம். இதை என்னோடய அத்தைம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களோட அம்மா வீட்டில் இதை அடிக்கடி செய்வாங்களாம். எங்கள் வீட்லேயுமே இந்த ரசம் வைக்கும்பொழுது நிறைய வைப்போம். ஏன்னா இதை நாங்கள் டிஃபனுக்கு கூட வச்சு சாப்பிடுவோம். தோசைக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரசம் வச்சு சாப்பிட்றதுக்கு. அதனாலேயே எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரசம் ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க இப்போது அரைச்சி விட்ட பருப்பு ரசத்தோட செய்முறையை பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இங்கே நான் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த துவரம்பருப்பை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ரசத்துக்கு தேவையான ரசப்பொடியை தயார் செய்யலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், இங்கே நான் 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி. மல்லியோட ஃப்ளேவர் தாங்க இந்த ரசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி மல்லி சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை முதல்ல ஒரு முறை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மசாலா பொடியை பருப்போடு சேர்த்து நம்ம வேக வைக்கணும். அதனால் கழுவி வச்ச பருப்போடு இந்த மசாலா பொடியை சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டியையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரசப்பொடியை பருப்போடு வேக வச்சு செய்கிறதாலேயே இந்த ரசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. அடுத்ததாக நம்ம தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இங்கே நான் 2 தக்காளி சேர்த்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்ட தக்காளியை 2ஆக நறுக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துக்கலாம். இப்போது எடுத்து வச்ச பருப்பையும் தக்காளியையும் நம்ம குக்கரில் சேர்த்து 4லேருந்து 5 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச பருப்பையும் தக்காளியையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியில் மேல் தோல் தனியாக வந்திருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். தோல் எடுத்த தக்காளியை மத்தையோ மேஷரையோ வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஆற வச்ச பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு கூடவே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10லேருந்து 20 பல் பூண்டை முழுசாக சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த ரசத்துக்கு இந்த மாதிரி முழுசாக பூண்டு சேர்க்கறது ரொம்பவே ருசியாக இருக்குங்க. சாதத்தோடு கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையையும் நம்ம கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வரமிளகாயை கிள்ளி தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1/4 கப் அளவுக்கு திக்கான புளிக்கரைசல் சேர்க்குறேன். நீங்கள் தண்ணியாக சேர்க்குறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இங்கே திக்கான புளிக்கரைசல் சேர்த்ததால் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து பச்சை வாசம் போனதுக்கப்புறமா கடைஞ்சி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து பூண்டு வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம். பூண்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற பருப்பையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அலம்பி நம்ம ரசத்தோடையே சேர்த்துக்கலாம். இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. கொதிச்சு நுர வந்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்கின மல்லி இலைகளை சேர்த்து நம்ம சுட சுட பரிமாறலாம். காத்துல சூடம் போல கரையிறே ஒன்னால கண்ணாடி வல முன்னாடி விழ என் தேகம் இழிஞ்சாச்சு, கல்யாண வரம் ஒன்னால பெரும் நன்னால நினைச்சாச்சு, சின்ன வயசு புள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு